உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமா விடுவிப்பார். உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமா விடுவிப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சொல்லக்கூடாது இந்த உபத்திரவத்தோடய நான் செத்து போயிடுவேன். நோ, கிடையாது. நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். இந்த உபத்திரவங்களை அழிப்பதற்காக கிடையாது. மாறாக ஆண்டவர் இந்த உபத்திரவத்திற்குள்ளாக ஏன் நம்மை நடத்துகிறார் தெரியுமா? எதற்காக நடத்துகிறார் தெரியுமா? சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நடத்துகிறார். கவனிங்க, மனிதர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள இப்படி பாடுகள் நம்ம மத்தியில் வருகிறது. யோபு ஒரு நீதிமான், யோபு ஒரு பரிசுத்தவான், யோபுவை போல ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாது. யோபு அவ்வளவாய் ஆண்டவரை நேசித்தவன். யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாரம் வாரம் என்ன செஞ்சிருக்கிறான்னா பலி செலுத்தி இருக்கிறான். அவ்வளவாய் ஆண்டவருக்கு பயந்து நடந்தவன் தான் இந்த யோபு. ஆனா இந்த யோபுடைய வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது, யோபுடைய வாழ்க்கையில போராட்டம் வருகிறது, யோபுடைய வாழ்க்கையில கஷ்டம் வருகிறது. யோபு நெருக்கப்படுகிறான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். யோபு நல்லா இருந்த காலத்துல இந்த ஸ்திரீக்கு பேர் எங்கேயாவது வந்ததா? ஆனா என்னைக்கு துன்பப்பட ஆரம்பித்தானோ, என்னைக்கு கஷ்டப்படுத்த ஆரம்பித்தானோ, அன்றைக்கு மனைவியுடைய குணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதுவரைக்கும் சும்மா இருந்த வாய் துன்பத்துக்கு நடுவுல வரும்போது இந்த சகோதரருடைய உண்மை முகம் வெளிவருகிறது. மனிதர்களை இந்த துன்பமான நேரம், இந்த உபத்திரவமான நேரம் உங்களுக்கு வெளியே கொண்டு வரும். அதுவரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, அதுவரைக்கும் உங்களுக்கு கூட ரொம்ப சமாதானமா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு நீங்க போடுற எல்லா காரியத்திற்கும் ஆமா சார் ஆமா சார்னு போட்டிருப்பாங்க. என்னைக்கு உபத்திரவப்பட ஆரம்பிக்கீங்களோ, என்ன சொன்னாலும் உங்களுக்கு விரோதமா பேசிட்டு இருப்பாங்க. உபத்திரவப்படும் போது சில மனிதர்களுடைய குணங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார்.